வெல்கம் டு துளிரேஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம இல்லம் தேடி தேர்வில் 28வது டெஸ்ட் யூனிட் 8ல பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு. யூனிட் 8 பார்ட் 1 பார்த்தாச்சு. அதில் 100 கேள்விகள் பார்த்தோம். இதில் 75 கேள்விகள் இதில் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம 75 கேள்விகள் பார்க்க போகிறோம். அதுக்குண்டான விடைகள் மற்றும் விளக்கங்களை நம்ம இதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய யூனிட் 8 சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமுக்கு மிகப்பெரிய அளவு வந்து பார்த்தீங்கன்னா அது உதவிகரமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு இலக்கை வைத்து ஓடுபவருக்கு என்றுமே தோல்வி இல்லை. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு இலக்கை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கோடு ஓடிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி கிடையாது. சரிங்களா? முயற்சி செஞ்சுட்டேங்க. ஒரு முறை 2 முறை தோல்வி வரலாம், கண்டிப்பாக ஒரு முறை உங்களுக்கு சக்ஸஸ் வரும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? வெற்றி வாய்ப்பை சீக்கிரம் உங்களுக்கு வந்துடும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போவோம். முதல் கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர்ஸ் ரிகார்டிங் நியூஸ் பேப்பர்ஸ் ஆஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். நீதி கட்சியின் பத்திரிகைகள் கொடுத்து தவறான இணையை காண்க. திராவிடியன் இன் தமிழ், திராவிடியன் ஹோம் இன் தமிழ், ஆந்திர பிரகாசிகா இன் தெலுங்கு, ஜஸ்டிஸ் இன் இங்கிலீஷ். திராவிடன் தமிழ், திராவிட இல்லம் தமிழ், ஆந்திர பிரகாசிகா தெலுங்கு, ஜஸ்டிஸ் நீதி ஆங்கிலம். ஸோ இதெல்லாமே வந்து இதழ்கள். ஸோ இதெல்லாம் தவறானது எதுன்னா உங்களுக்கு திராவிடியன் ஹோம், திராவிடன் இல்லம் தமிழ், இதுதான் தவறானது. சரிங்களா? ஸோ அப்போ விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, விடை பி. ஸோ இரண்டாவது கேள்வி, மேட்ச் கொடுத்துருக்காங்க. பொறுத்துக. வி.டி. சவர்கர், கே பிள்ளை, ராசையன், சஞ்சீவி. ஸோ வி.டி. சவர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, வேலூர் கழகம் தான் முதல் இந்திய போருக்கு முன்னோடி. முதல் இந்திய போருக்கு முன்னோடி என்பது வி.டி. சவர்கரோட கருத்து. இது என்னன்னா உங்களுக்கு வேலூர் ரிவோல்ட். சரிங்களா? வேலூர் கழகம், வேலூர் கழகம் தான் முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு வி.டி. சவர்கர் சொல்லியிருக்காரு. கே பிள்ளை, வேலூர் கழகம் தான் 1857 சிப்பாய் கழகத்திற்கு வழிவகுத்தது என்பதை மறுக்கிறார். கே ராசையன், வேலூர் கழகம் என்பது மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி என்கிறார். வேலூர் கழகம் என்பது மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி என்கிறார். சஞ்சீவி, இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி என்கிறார். இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி என்கிறார். சோ அப்ப விடை வந்து 3, 2, 1, 4. விடை பி. மூன்றாவது கேள்வி, வாட் ஆர் காசஸ் ஃபார் தி ஃபெயிலியர் ஆஃப் வெல்லூர் மியூட்னி? வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் என்ன? ஒரு 3 காரணங்கள் கொடுக்காங்க. என்ன பார்ப்போம். There was no proper leadership for the organization. புரட்சிக்கு சரியான தலைமை இல்லாதால் இது ஒரு முக்கியமான காரணம். திப்பு சன் did not have proper training in warfare as they spent most of their lifetime in prison. எஸ், அதிக நாட்கள் சிறையிலேயே இருந்ததால் திப்புவின் மகன்களுக்கு போர் முறைகளை கையாள தெரியாத ஒரு காரணம். இதுவும் ஒரு காரணம். The Sepoys could not get the support and supplies from the natural rulers. இந்திய சிப்பாய்களுக்கு சரியான உதவியும் ஆயுதங்களும் கிடைக்கவில்லை. இது ஒரு முக்கியமான காரணம். சரிங்களா? அப்போ 3 காரணங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வேலூர் கழகத்தின் தோல்விக்கான காரணங்கள் ஆகும். சோ அப்ப விடை ஆல் தி அபவ். விடை டி, அனைத்தும் ஆல் தி அபவ். நான்காவது கேள்வி, அசன் ரீசன், கூற்று காரணம். முதல் கூற்று வந்து பாத்தீங்கன்னா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி became the first women legislator in India in 1926. 1926 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் ஆவார். இது சரியான கூற்று. The Justice Party was the first to approve participation of women in the electoral politics in 1921 in the Madras legislature. நீதி கட்சியின் கீழ் இருந்த சட்டமன்றம் தான் முதலாக தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை 1921 அங்கீகரித்தது. சோ இதுவும் சரியான கூற்று தான். சோ ஏ வந்து சரியான கூற்று. அதுக்கேற்ற மாதிரி ஆர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு உண்டான காரணம். சரிங்களா? சோ அப்ப இரண்டும் சரி, ஏக்கு ஆர் காரணம் சரி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ. விடை ஏ. ஏ அண்ட் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. விடை ஏ. ஐந்தாவது கேள்வி, who won the first election under the Montagu-Chelmsford reforms in 1920 after the introduction of diarchy form of government in the Madras province? மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி எது? திராவிட கழகம், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பார்ட்டி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி. விடை ஜஸ்டிஸ் பார்ட்டி. விடை பி. மாகாண அரசுகளில் இரட்டையாட்சி முறையை அறிமுகம் செய்த பின்னர் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்களின் அடிப்படையில் 1920 ஆண்டில் முதல் தேர்தல் நடைபெற்றது. 1920 ஆண்டில் முதல் தேர்தல்
நடைபெற்றது. இதுல என்னன்னா காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா 1920ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட தேர்தலை காங்கிரஸ் கட்சி புறக்கணித்தது. காங்கிரஸ் புறக்கணித்தது. சட்டமன்றத்தில் மொத்தம் இருந்த 98 இடங்களில் 63 இடங்கள் நீதி கட்சி வெற்றி பெற்றது. 63 இடங்கள் நீதி கட்சி வெற்றி பெற்றது. 98 இடங்கள்ல 63 சீட் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி கேப்சர் பண்ணிடுவாங்க. நீதி கட்சியின் ஏ சுப்பராயலு முதல் அமைச்சரானார். முதல் அமைச்சரானார். தமிழகத்தோட முதல் முதலமைச்சர் யாரு? ஏ சுப்பராயலு. 1923ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலுக்கு பின்னர் நீதி கட்சியை சார்ந்த பனகல் அரசர் அமைச்சரவை அமைத்தார். அதுக்கப்புறம் 1923 நடந்த எலெக்ஷன்ல நீதி கட்சி வின் பண்ணதுக்கு அப்புறம் பனகல் ராஜா முதலமைச்சரானார். காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்து நீடித்தது. ஆறாவது கேள்வி, which of the following statement is correct regarding the achievements of Justice Party? நீதி கட்சியின் சாதனைகளில் குறித்து கீழ்கண்டவற்றில் சரியானதை காண்க. Women were granted the right to vote in 1921. 1921 பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. சரியான கூற்று. அபாலிஷன் ஆஃப் தேவதாசி சிஸ்டம், தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. இதுவும் சரியான கூற்று. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் தி டர்ம்ஸ் பஞ்சமர் பறையர் வித் ஆதி திராவிடர்ஸ், பஞ்சமர் பழையர் என்று அழைக்கப்பட்டதற்கு மாற்றாக ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுகிறது. இதுவும் சரியான கூற்று. மிட் டே மீல் ஸ்கீம் வாஸ் ஃபர்ஸ்ட் டைம் இனிஷியேட்டட் இன் தி மெட்ராஸ் ப்ரொவின்ஸ். எங்கனா 1000 முதலில் மதராஸ் மாகாணத்தில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வரப்பட்டது 1000 விளக்கு பகுதியில். இதுவும் சரியான கூற்று. இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே சரியா உள்ளது. விடை ஏ ஆல் தி அபவ். பாருங்க, ஃபர்ஸ்ட் மதிய உணவு திட்டம் எங்க 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வரப்பட்டது. 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வரப்பட்டது. சென்னை 1000 விளக்கு பகுதியில் கொண்டு வரப்பட்டது. 7வது கேள்வி, when was Indian School of Medicine for Ayurveda Siddha established? ஆயுர்வேதம் சித்தா மருத்துவ முறைகளுக்கான இந்திய மருத்துவ பள்ளி எப்போது நிறுவப்பட்டது? 1924, 1923, 1922, 1925. 1924ஆம் ஆண்டு ஆயுர்வேதம் சித்தா மருத்துவ முறைக்கான இந்திய மருத்துவ பள்ளி நிறுவப்பட்டது. விடை ஏ 1924. 8வது கேள்வி, மேட்ச் கொடுத்திருக்காங்க. இதுல பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டுகள். ஆந்திரா யூனிவர்சிட்டி 1926, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, அண்ணாமலை யூனிவர்சிட்டி 1929. தமிழ் யூனிவர்சிட்டி, தமிழ் பல்கலைக்கழகம் 1981, 1981. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி 1857, 1857. விடை வந்து பாத்தீங்கன்னா 4, 3, 2, 1. விடை ஏ. 9வது கேள்வி, அசசன் ரீசன், கூற்று காரணம். அசசன் பாத்தீங்கன்னா any individual can become a member of the temple committee and govern the resource of the religious institutions. எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்பட்டது. 2வது, Hindu Religious Endowment Act was introduced by Justice Party. நீதி கட்சி மூலம் இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்டது. பாத்தீங்கன்னா இரண்டுமே சரியான கூற்றுகள் தான். சரிங்களா? சரியான கூற்று, சரியான காரணம். அதே மாதிரி காரணம் ஏக்கு ஏற்ற காரணம். அப்ப விடை வந்து ஏ. விடை both A and R correct. R is the correct explanation of A. விடை ஏ. 10வது கேள்வி, what were 3 major factors for the decline of Justice Party? தி ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கான 3 முக்கியமான காரணங்கள் என்ன? Partly lost its support among the depressed section of the society. ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. இது சரியான ஒரு காரணம். Self respect movement had become more radical. சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமாக இருந்தது. இதுவும் ஒரு சரியான கூற்று. தி elitist and pro-British outlook of Justice Party. உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டமாக இருந்தது. இதுவும் சரியான கூற்று. அப்ப 3மே சரியான கூற்று. விடை ஆல் தி அபவ், ஏ. விடை அனைத்தும் சரி. விடை ஏ. 11வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ரெஸ்பெக்ட் லீக். சுயமரியாதை இயக்கத்தின் குறிக்கோள்களை கண்டறிய. டீச்சிங் தி ட்ரூத் ஆஃப் ஆன்சியன்ட் தமிழ் சிவிலைசேஷன் டு திராவிடியன். திராவிடர்களுக்கு பண்டைய பண்பாட்டின் உண்மையை அவர்களுக்கு கற்பித்தல். இது ஒரு காரணம். சேவிங்ஸ் தி திராவிடியன் சொசைட்டி from the domination of Aryan culture. ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்தில் இருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல். இதுவும் சரியான ஒரு
கூற்று. ரிஃபார்மிங் தி இந்துயிசம் பை எலிமினேட்டிங் பிராமின் இன்ஃப்ளூயன்ஸ். இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கை குறைத்தல். இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். ரிஃபார்மிங் ஆரியன் சொசைட்டி டு மேக் இட் ட்ரூலி நேஷனல். ஆரிய சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதனை உண்மையான தேசியமயமாக்குதல். சோ இது கிடையாது, இது அவங்களுடைய கான்செப்ட் கிடையாது. சரிங்களா? சோ அப்ப அவங்களுடைய குறிக்கோள் வந்து பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட் கிடையாது. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1, 2, 3. சோ விடை சி. 1, 2, 3 மட்டும் சரியானது. விடை சி. 4th one wrong. 12வது கேள்வி. Which of the following statements is are correct regarding to Justice Party? So தமிழ்ல நீதி கட்சியின் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். சோ அதுல சென்டென்ஸ் இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. நீதி கட்சி தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். First statement, in July 1917, C. Nadeshnar founded Hostel for Non-Brahmins. ஜூலை 1917 சி நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவருக்கு திராவிட இல்லம் எனும் தங்கும் விடுதியை நிறுவினார். சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சி நடேசனார் திராவிட இல்லம் என்ற ஒரு தங்கும் விடுதியை நிறுவினார். ஆனா இயர் வந்து தவறா இருக்கு. சரிங்களா? ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா 1916ஆம் ஆண்டு. 1916ஆம் ஆண்டு. சோ அப்ப இயர் தவறா இருக்கு. சரிங்களா? சோ அப்ப முதல் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட், மெட்ராஸ் யுனைடெட் லீக் பிரீகர்சர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. மദ്രാஸ் ஐக்கிய சங்கமே நீதி கட்சியின் முன்னோடியாகும். இது சரியான கூற்று. In 1916, South Indian Liberal Federation formed to promote safeguard the socio-economic political interest of non-Brahmin. சமூக அரசியல் நோக்கங்களை பிராமணர் அல்லாத ஜாதிகளுக்கு நிறைவேற்றுவதற்காக 1916ஆம் ஆண்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இது சரியான கூற்று. Non-Brahmin manifesto was written and published in 1920. பிராமணன் அல்லாதோர் அறிக்கை 1920ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. இது தவறானது. ஏன்னா பிராமணன் அல்லாத அறிக்கை 1916ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சரிங்களா? So non-Brahmin manifesto was written and published in 1916. So அப்ப 4வது கூற்றும் தவறானது. என்ன கேட்டிருக்காங்க? சரியான கூற்று கேட்டிருக்காங்க. அப்ப விடை 2 மற்றும் 3. விடை B. So answer B 2 and 3. 13வது கேள்வி. South Indian Liberal Federation came to be popularly called Justice Party named after the journal. தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை எந்த இதழின் சார்பாக நீதி கட்சி என வழங்கப்பட்டது? திராவிடியன், குடியரசு, தமிழ் நியூஸ் பேப்பர் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி, இங்கிலீஷ் ஜேர்னல் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியின் ஆங்கில இதழ். சோ இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு உங்களுக்கு தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து பேர் மாற்றம் செய்யப்பட்டது. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியா பேர் மாற்றம் செய்யப்பட்டது. சரிங்களா? சோ விடை டி. 14வது கேள்வி. மேட்ச் கொடுத்திருக்காங்க, பொறுத்துக. இந்தி எதிர்ப்பு போராட்டம், ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் 1937. திராவிட முன்னேற்ற கழகம் 1949. இரட்டையாட்சி டயார்கி 1919. சேலம் மாநாடு 1944. சேலம் மாநாடு 1944. 1, 2, 4, 3. விடை வந்து பாத்தீங்கன்னா பி. விடை பி. 15வது கேள்வி. Under whose leadership communal representation was passed and implemented in all the government department in 1928? 1928 யாருடைய தலைமையில் எல்லா துறைகளிலும் பணி நியமனங்கள் முறைப்படுத்தப்பட்டு அரசாணையின் மூலம் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் நிரந்தரமாக்கப்பட்டது? ஆர் கே சண்முகம், டி எம் நாயர், சி நடேசனார், ஆர் முத்தையா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஆர் முத்தையா. விடை டி ஆர் முத்தையா. So 16வது கேள்வி. ஆர்டர் தி ஃபாலோயிங் ஈவென்ட்ஸ். காலமுறை வரிசைப்படுத்துக. மாண்டகு செம்ஸ்வர்ட் ரிஃபார்ம்ஸ், பர்த் ஆஃப் திராவிடியன் அசோசியேஷன் ஆர் திராவிடர் கழகம், மினிஸ்ட்ரி அண்டர் பி குமாரசாமி ராஜா, பெரியார் லெஃப்ட் தி காங்கிரஸ் பார்ட்டி. சோ மாண்டகு செம்ஸ்வர்ட் ரிஃபார்ம்ஸ் சீர்திருத்தங்கள் 1919. திராவிட கழகம் 1944. குமாரசாமி தலைமையிலான அமைச்சரவை 1949. பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறியது 1925. 1925. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன 1, 4, 2, 3. சோ 1919, 1925, 1944, 1949. சோ அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னா 1, 4, 2, 3. ஆன்சர் ஏ 1, 4, 2, 3. 17வது கேள்வி. மேட்ச் கேட்டிருக்காங்க, பொறுத்துக. சுப்பராயன், பி டி ராஜன், சுப்பராயன் ரெட்டியார், குமாரசாமி ராஜா. சோ பி சுப்பராயன்.
சுப்பராயன் வந்து பாத்தீங்கன்னா 1926 முதல் 1930 வரைக்கும் அவருடைய காலம். பி.டி. ராஜன் 1936ஆம் ஆண்டு. சுப்பராயலு ரெட்டியார் 1920 முதல் 21 வரை. பி.எஸ். குமாரசாமி ராஜா 1941 முதல் 1952 வரை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 2134. சோ விடை பி. 2134 விடை பி. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் அவருடைய ஆண்டு. ஆ. சுப்பராயலு முதல் முதலமைச்சர் ஆ. சுப்பராயலு சுதந்திரத்துக்கு முன்னர் 1920 முதல் 21 வரை. பனகல் ராஜா 1921 முதல் 26 வரை. பி. சுப்புராயன் 1926 முதல் 1930 வரை. பி. முனுசாமி 1930 முதல் 1932 வரை. பொப்பிலி ராஜா 1932 முதல் 1937 வரை. பி.டி. ராஜன் 1936. கே.வி. ரெட்டி 1937. சி. ராஜாஜி 1937 முதல் 1939 வரை. இந்த காலகட்டம் இது மட்டும் காங்கிரஸ் காலம். சரிங்களா? இது காங்கிரஸ். சோ இது காங்கிரஸ். தென் வந்து பாத்தீங்கன்னா தா. பிரகாசம் 1946 முதல் 47 வரை. ஓ.பி. ராமசாமி 1947 முதல் 1949 முறை முதலமைச்சர் தேர்தல் நடைமுறைக்கு பின்னர். பி.எஸ். குமாரசாமி 1949 முதல் 1952 வரை. சி. ராஜாஜி 1952 முதல் 1954 வரை. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாண முதலமைச்சர்கள் மற்றும் தமிழக முதலமைச்சர்கள். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் சரிங்களா தமிழ்நாடு அரசு மாநில ஆளுநரின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்ட வருடம் 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. இந்த காலகட்டம் கவர்னரோட ரூல் போயிருந்திருக்குது. எப்போ 1946 அக்டோபர் 20 முதல் ஏப்ரல் 30 வரை. 18வது கேள்வி மேட்ச் பொறுத்துக. மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், டிமாண்ட் ஆஃப் ஃபேர் ரெப்ரசன்டேஷன், ஸ்டேட் எய்ட் டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட். சென்னை நகர திட்டச்சட்டம் 1920. சென்னை நகர திட்டச்சட்டம் 1920. பொதுப்பணி தேர்வாணையம் 1929. 1929. சரியான பிரதிநிதித்துவ கோரிக்கை 1917. தொழிற்சாலைகளுக்கு அரசு உதவி திட்டம் 1922. 1922. அப்ப 2143 விடை பி. விடை பி. 19வது கேள்வி who did the first elected ministry in the Madras under the Republican Constitution? குடியரசு அரசியலமைப்பின் கீழ் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சகத்தை தலைமையேற்றவர் யார்? சி. ராஜாஜி, கே. காமராஜ், ஓ.பி. ராமசாமி ரெட்டியார், டி. பிரகாசம். சோ விடை வந்து சி. ராஜாஜி. விடை ஏ. சி. ராஜாஜி. 20வது கேள்வி who were the founder of சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்? தென்னிந்திய நலச்சங்கத்தை நிறுவியவர்கள் யாரு கேட்டிருக்காங்க? சோ டி.எம். நாயர், பி. தியாகராயர், டாக்டர் சி. நடேசனார். சோ இவங்க தான் வந்து நிறுவியவர்கள். சோ விடை வந்து ஏ. விடை ஏ. 21வது கேள்வி which of the following is are correct regarding Madras Elementary Education Act? கீழ்கண்டவற்றுள் சென்னை தொடக்க கல்வி திட்டம் குறித்து சரியானதை காண்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் கம்பல்சரி எஜுகேஷன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஆண் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தியது. சரியான கூற்று. இன்கிரீஸ் எலிமெண்டரி எஜுகேஷனல் ஃபண்டிங். தொடக்க கல்விக்கு நிதி ஒதுக்கீட்டையும் அதிகரித்தது. இதுவும் சரியான ஒரு கூற்று. இட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பை ஜஸ்டிஸ் பார்ட்டி. நீதி கட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. நீதி கட்சியின் ஆட்சியில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவும் சரியான ஒரு கூற்று. அப்ப மூன்று கூற்றுமே சரியானது. விடை என்ன? ஆல் தி அபவ். விடை அனைத்தும் சரி. விடை டி. 22வது கேள்வி கம்யூனல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் ஆஃப் 1921 and 1922 for the reservation in local bodies and educational institution for non-Brahmins by which party? எந்த கட்சி 1921 மற்றும் 1922 உடைய வகுப்புவாரி பிரதிநிதித்துவ அரசாணை உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு வழங்கியது? திராவிடன் அசோசியேஷன், ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட கழகம், நீதி கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விடை பி. விடை பி. நீதி கட்சி. 23வது கேள்வி at which conference under the leadership of Periyar moved historic resolution to change the name of Justice Party to திராவிடர் கழகம்? எந்த மாநாட்டில் பெரியார் தலைமையிலான கூட்டத்தில் நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார்? சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். சேலம் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா
திராவிட கழகம் என பெயர் மாற்றப்பட்டது? விடை டி. 1944ஆம் ஆண்டு பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரை நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா டி. 24வது கேள்வி. Who submitted statistical details to prove that the Brahmins who formed only 3% of the population cornered most of the opportunities? மக்கள் தொகையில் 3% மட்டும் அங்கம் வகிக்கும் பிராமணர்கள் அனைத்து வாய்ப்புகளையும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நிரூபித்த புள்ளியியல் விவரத்தை வெளியிட்டவர் யார்? சர் அலெக்சாண்டர் கார்டியூ, TM நாயர், சி நடேசனார், கால்வெல். சோ விடை வந்து சர் அலெக்சாண்டர் கார்டியூ. விடை ஏ. 25வது கேள்வி. தி சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு இன். தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போது? 20 நவம்பர் 1920, 20 நவம்பர் 1921, 20 டிசம்பர் 1916, 20 நவம்பர் 1916. விடை 20 நவம்பர் 1916. So 20th நவம்பர் 1916. இப்பதான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் வாஸ் ஃபார்ம்டு. 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர் PT தியாகராயர், TM நாயர் மற்றும் அலமேலு மங்கை தாயாராமால் உட்பட்ட 30 முக்கிய பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர். 26வது கேள்வி. தி ஜஸ்டிஸ் பார்ட்டி கண்டினியூட் டு ரிமைன் இன் ஆபீஸ் டில். நீதி கட்சி எந்த ஆண்டுகள் வரை ஆட்சியில் இருந்தன? 1937 வரைக்கும். சரிங்களா? 1937 வரைக்கும். நீதி கட்சி 1920 முதல் 23 மற்றும் 23 முதல் 26 ஆகிய ஆண்டுகளில் அசமைத்தது. காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்த சூழலில் நீதி கட்சி 1937 தேர்தல் நடைபெறும் வரை ஆட்சி தொடர்ந்து நீடித்தது. பின்னர் வந்து 1937 காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டி போடும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் நீதி கட்சியை தோல்வியடைய செய்தது. 27வது கேள்வி. வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி? நீதி கட்சியின் நோக்கங்கள் என்ன? டு ஒர்க் ஃபார் நான் பிராமின்ஸ் அப்லிப்மெண்ட் த்ரூ கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட். அரசமைப்பிலான அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுதல். இது சரியான கூற்று. டு கிரியேட் பப்ளிக் ஒப்பீனியன் இன் ஃபேவர் ஆஃப் நான் பிராமின்ஸ் டிமாண்ட். பிராமணர் அல்லாதோரின் கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை உருவாக்குதல். இதுவும் ஒரு முக்கிய காரணம். டு மேக் தி கவர்மெண்ட் ட்ரூலி எ ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக ஆக்குதல். இது ஒரு முக்கியமான காரணம். டு கிரியேட் அண்ட் ப்ரோமோட் தி எஜுகேஷனல், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ப்ராக்ரஸ் ஆஃப் ஆல் கம்யூனிட்டிஸ். பாருங்க, ஆல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் சவுத் இந்தியா. இது கிடையாது, ஆல் கம்யூனிட்டிஸ் கிடையாது. தென்னிந்தியாவின் அனைத்து சாதியினருக்கும் கல்வி, சமூக பொருளாதார மற்றும் செல்வ மேம்பாட்டினை உருவாக்கி முன்னேற்றுதல். சோ இவங்க நான் பிராமின்ஸ் தான் பண்ணுவாங்க. சோ ஆல் கம்யூனிட்டிஸ் கிடையாது. அப்ப fourth statement wrong. அப்ப 1, 2, 3 சரி. விடை பி. 28வது கேள்வி. Who was the first president of Justice Party? நீதி கட்சியின் முதல் தலைவராக யார் பொறுப்பேற்றார்? TM நாயர், தியாகராஜ செட்டியார், ஆர்காட் ராமசுவாமி, சி நடேசனார். விடை பி. தியாகராஜ செட்டியார். விடை பி. 29வது கேள்வி. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் லேபர் மூவ்மெண்ட் agreed to work and a காமன் புரோகிராம். சுயமரியாதை இயக்கமும் தொழிலாளர் இயக்கமும் எந்த பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒத்துக்கொண்டனர்? சேலம் பிளான், மெட்ராஸ் பிளான், ஈரோடு பிளான், செங்கல்பட்டு பிளான். சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஈரோடு திட்டம். விடை ஈரோடு திட்டம். விடை சி. சோ இங்க பிளான் மிஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. 30வது கேள்வி. டே ஆஃப் மார்னிங் இன் தமிழ்நாடு வாஸ் அப்சர்வ்ட் இன். தமிழகத்தில் துக்க நாள் என்று அனுசரிக்கப்பட்டது. 26 ஜனவரி 1965, ஜனவரி 24 1965, ஜனவரி 26 1960, ஜனவரி 16 1966. விடை ஏ. ஜனவரி 26 1965 அன்றுதான் தமிழகத்தில் துக்க நாள் அனுசரிக்கப்பட்டது. 1965ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 26ஆம் நாள் இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக ஆக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை எதிர்த்து 1965ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் திமுக துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது.
31வது கேள்வி, when was first self respect conference held in செங்கல்பட்டு? செங்கல்பட்டில் சுயமரியாதை முதல் மாநாடு நடைபெற்ற ஆண்டு எது? 1930, 1925, 1938, 1929. விடை டி 1929. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் முதலாவது சுயமரியாதை மாநாடு நடந்தது. அப்ப கேட்பாங்க, முதல் சுயமரியாதை மாநாடு எங்கு நடந்தது? செங்கல்பட்டு, ஆண்டு 1929. 32வது கேள்வி, if fair representation is not provided for our people, we will not pay taxes, was stated by. எங்கள் மக்களுக்கு வேலைகளில் சரியான பிரதிநிதித்துவம் தரப்படாவிட்டால் நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று கூறியவர் யார்? டி.எம். நாயர், பெரியார், சி. நடேசனார், தியாகராய செட்டியார். சோ ஆன்சர் சி. நடேசனார். சோ ஆன்சர் சி. நடேசனார். 33வது கேள்வி, அசஸ்டன் ரீசன். சோ கூற்று காரணம், நான் பிராமின்ஸ் were appointed to government services in British India. பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர். Communal representation decree in the year of 1921. So 1921 சரிங்களா? சோ 21 வகுப்புவாரி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது. சோ இதுவும் சரியான கூற்று, இரண்டுமே சரியான கூற்று. சோ கூற்றுக்கு ஏத்த காரணம், அப்ப விடை வந்ததுன்னா A. both A and R true or the R is the correct explanation of A. So இங்க 1921 இங்க 1921. 34வது கேள்வி, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பாப்போம். First statement, he was the first to argue that Tamil is a classical language. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று முதலில் வாதிட்டவர். He demanded that the University of Madras should not call Tamil a vernacular language. தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்றும், எனவே சென்னை பல்கலைக்கழகம் தமிழை ஒரு வட்டார மொழி என அழைக்க கூடாது என்ற முதலாக வாதாடியவர். He also wrote novels and plays and a number of essays on science. So third statement பாருங்க, he introduced the 14-line sonnet form in Tamil. 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர். He also wrote novels and plays and a number of essays on science. நாவல்களையும் நாடகங்களையும் அதிக எண்ணிக்கையிலான அறிவியல் கட்டுரைகளும் எழுதினார். So who associated with the above statement? So மேற்கண்ட கூற்றுக்களோடு தொடர்பானவர் யாரு கேட்டிருக்காங்க, பாப்போம். உவே சுவாமிநாதர், பரிதிமார் கலைஞர், தேவநேய பாவனர், சி.வை. தாமோதரனார். சோ ஆன்சர் வந்து இதனோட அனைத்து இந்த 4 கூற்றுகளோடு தொடர்புடைய யாரு? பரிதிமார் கலைஞர். விடை பி. பரிதிமார் கலைஞர். சோ 35வது கேள்வி, who supported டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி in the abolishment of தேவதாசி சிஸ்டம்? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டிக்கு தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு ஆதரவு கொடுத்த சமூக சீர்திருத்தவாதியின் பெயர் என்ன? ஈவேரா பெரியார், டி.எம். நாயர், திரிவிகா சிங்காரவேலனார். சோ விடை ஈவேரா பெரியார். விடை ஏ. So 36வது கேள்வி, who was the first chief minister of Madras presidency? மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர் யார்? பி. சுப்பாராயன், டி. பிரகாசம், சி. ராஜாஜி, பி. எஸ். குமாரசுவாமி. சோ விடை யாரு? சி. ராஜாஜி. விடை சி. ராஜாஜி. 1937ஆம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது, நீதி கட்சி தோல்வியடைந்தது. சென்னையில் ராஜாஜி முதல் காங்கிரஸ் அமைச்சரவை அமைத்தார். மதுவிலக்கை பரிசோதனை முயற்சியாக சேலத்தில் அறிமுகம் செய்தார். இதன் மூலம் ஏற்படும் வருவாய் இழப்பை ஈடு செய்ய விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். அப்ப விற்பனை வரியை யார் சேல்ஸ் டாக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா ராஜாஜி. தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய அமைச்சரவை கலந்தோசிக்காமல் ஆங்கில அரசு இந்தியாவை 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதால் காங்கிரஸ் அமைச்சரவை ராஜினாமா செய்தது. 37வது கேள்வி, who organized the திராவிட நாடு கான்ஃபரன்ஸ் in 1939 and demanded the separate independent திராவிட நாடு? 1939 திராவிட நாட்டின் மாநாட்டை நடத்தி தனி நாடு கோரிக்கையை முன்வைத்தவர் யார்? சி. என். அண்ணாதுரை, பெரியார், எம். கருணாநிதி, சிங்காரவேலர். சோ ஆன்சர் பெரியார். விடை வந்து பி. பெரியார். 1939ஆம் ஆண்டு இந்தியா 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஈடுபடுத்தப்படுவதை விரும்பாத காங்கிரஸ் அமைச்சரவை பதவியை துறந்தது. 1944ஆம் ஆண்டு நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டில் அதன் பெயரை திராவிட கழகம் என மாற்றினார். திராவிட நாடு அடைவதே தனது லட்சியம் என்று அறிவித்தார். 38வது கேள்வி, ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட் பேர். தவறான இணையை காண்க. சி. ராஜாஜி 1937 to 1939. ஓகே. சி. ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா
1937 முதல் 1939 வரை சரியாக உள்ளது. பொப்பிலி ராஜா 1932 முதல் 1937 வரை, இதுவும் சரியாக இணையாக உள்ளது. பனகல் ராஜா 1926 முதல் 1930 வரை, இது தவறான இணை. சி ராஜாஜி 1954 முதல் 1957 வரை, இதுவும் தவறான இணை. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா காமராஜர் பீரியட்ல வருவாரு. ஸோ இது காமராஜர். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன, தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ 3 and 4 விடை டி. 39வது கேள்வி, அண்டர் whose leadership was formed with the support of nominated members in 1926. 1926 யாருடைய தலைமையில் சுயேட்சை உறுப்பினர்களை கொண்டு அரசாங்கம் உருவாக்கியது? ஏ சுப்பராயலு, பி சுப்பராயன், ராஜா பனகல், நன் ஆஃப் தி அபோவ். சோ விடை வந்து பி சுப்பராயன். விடை பி, பி சுப்பராயன். 40வது கேள்வி, இன் விச் இயர் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஃபார்ம்? எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்றம் உருவானது? 1921, 1922, 1931, 1932. ஸோ 1921 ஆண்டு தமிழக சட்டமன்றம் உருவானது. விடை ஏ. 41வது கேள்வி, ஹூ ஃபவுண்டட் மெட்ராஸ் யுனைடெட் லீக்? மதராச ஐக்கிய சங்கத்தை நிறுவியவர் யார்? டி எம் நாயர், தியாகராஜ செட்டியார், சி நடேசனார், அயோத்திதாசர். விடை வந்து பார்த்தீங்கன்னா சி நடேசனார். விடை சி, சி நடேசனார். 1912 ஆண்டில் டாக்டர் சி நடேசனார் எனும் மருத்துவர் மதராஸ் ஐக்கிய கழகம் எனும் அமைப்பை உருவாக்கினார். இது பின்னாளில் மதராஸ் திராவிட சங்கம் என்று மாறிய பின் திராவிடர்களின் மேம்பாட்டிற்கான உதவிகளை செய்தது. பிராமணர் அல்லாத பட்டதாரிகளுக்கு உதவுவது, அவர்களை கற்க வைப்பது ஆகியவற்றோடு அவர்களது குறைபாடுகள் குறித்து விவாதிக்க முறையான கூட்டங்களையும் நடத்தியது மதராஸ் திராவிட சங்கம். 42வது கேள்வி, திராவிட முன்னேற்ற கழகம் was started in? திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது தொடங்கப்பட்டது? 1949 செப்டம்பர் 9, 1944 செப்டம்பர் 9, 1944 செப்டம்பர் 17, 1949 செப்டம்பர் 17. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா 1949 செப்டம்பர் 17. விடை டி. 43வது கேள்வி, ஸ்டோரி ஆஃப் சந்திரிகை இஸ் ரிலேட்டட் டு? சந்திரிகையின் கதை யாரோடு தொடர்புடையது? பாரதிதாசன், சுத்தானந்த பாரதி, பாரதியார், ராஜாஜி. சோ விடை பாரதியார். சந்திரிகையின் கதை பாரதியார். விடை சி. 44வது கேள்வி, Accession reason, the South Indian Liberal Federation was named as Justice Party. தென்னிந்திய சுதந்திர சங்கம் நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. The name Justice Party was given to SILF by the reference of magazine Justice published by the Federation. இவ்வியக்கத்தின் சார்பில் ஜஸ்டிஸ் நீதி எனும் இதழ் வெளியானதால் இப்பெயர் இடம்பெற்றது. ஸோ இரண்டுமே சரியான கூற்று. ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஏக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் ஆர். ஸோ இப்போ விடை வந்து சி. விடை சி. 45வது கேள்வி, தி சுதேசி லீடர்ஸ் இன் தமிழ்நாடு பிளான் டு செலிப்ரேட் தி டே ஆஃப் பிபின் சந்திரபால்ஸ் ரிலீஸ் as a day in திருநெல்வேலி. தமிழ்நாடு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை எந்த தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர்? லேபர்ஸ் டே, சுராஜ்ய டே, விக்டரி டே, சென்னை டே. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சுராஜ்ய டே. விடை பி, சுதேசி தினம். ஸோ 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின்னர் பிபின் சந்திரபால் 1907 மார்ச் 9 விடுதலை செய்யப்பட்டார். அந்த நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். இந்த அரசு நிர்வாகம் அனுமதி மறுத்ததை மீறி வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய சிவா, பத்மநாபர் ஆகியோர் செயல்பட்டனர். அவர்கள் 1908 ஆண்டு மார்ச் 12 தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். 46வது கேள்வி, வள்ளுவர் கம்போசஸ் தி அன்எஜுகேட்டட் டு? கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? a friend or a devil, a ghost, death, animal. சோ பேய், பூதம், கூற்றம், விலங்கு. கல்லாதவர்களை வள்ளுவர் விலங்குடன் ஒப்பிடுகிறார். விடை டி, அனிமல். 47வது கேள்வி, who know not with the world in harmony to dwell many things have learned but nothing well, who is referred as a fool in spite of vast learning? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்? men without riches, men without grace, men without fame, men who cannot live in harmony with the outside world. பொருளோடு வாழாதவர், அருளோடு வாழாதவர், புகழோடு வாழாதவர், உலகிலோடு வாழாதவர். சோ விடை வந்து பலகற்றும் கல்லார் அறிவிலாதார், உலகிலோடு வாழாதவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். விடை டி.
48வது கேள்வி, what does வள்ளுவர் state about persons who will give away even their bones to the loved ones? என்பும் உரியர் பிறருக்கு என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகின்றார்? Persons are men of distinction, men of courtesy, men of love, men of sensibility. மாண்புடையார், பண்புடையார், அன்புடையார், அறிவுடையார். சோ விடை வந்து அன்புடையார். இதுக்கான குறள் வந்து பாத்தீங்கன்னா, அன்பிலால் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. 49வது கேள்வி, who according to வள்ளுவர் will gain heaven? புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? One who is honest, one who never lies, one who never slanders, one who is never angry. திருடாதார், பொய் சொல்லாதார், புறங்கூறாதார், சினங்கொள்ளாதார். விடை வந்து திருடாதார். விடை திருடாதார் ஏ. 50வது கேள்வி, who possess no wealth be treated according to வள்ளுவர்? பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார்? பி கமிசரேட், பி பிளஸ்ட், பி டெஸ்பைஸ்டு, பி பிளேம்டு. இறங்குவர், அருளுவர், எள்ளுவர், பழிப்பர். விடை வந்து எள்ளுவர். விடை சி எள்ளுவர். இதற்கான குறள், இல்லாரை எல்லாரும் எள்ளுவர், செல்வரை எல்லாரும் செய்வ சிறப்பு. இது இதற்குண்டான குறளாகும். 51வது கேள்வி, what according to வள்ளுவர் is the grammar to conquer the desires of all the five senses? ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டுவிடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்டிக்விட்டி, பெர்செவரன்ஸ், ஆப்ஸ்டினன்ஸ், எஜுகேஷன். முதுமை, குறிக்கோள், துறவு, கல்வி. துறவுடன் குறிப்பிடுகிறார். விடை சி துறவு. 52வது கேள்வி, Hindu Religious Endowment Act was introduced in இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1922, 1924, 1926, 1929. விடை 1926. விடை 1926 சி. சமய நிறுவனங்களை சீர்திருத்துவதிலும் நீதி கட்சி கவனம் செலுத்தியது. நீதி கட்சி 1926ஆம் ஆண்டு இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியது. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோவில்களின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராகவும் கோவில்களின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் வழிவகை செய்யப்பட்டது. 53வது கேள்வி, டேஷ் தமிழ் which Tamil work describes the procedures for erecting hero stones? டேஷ் என்னும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது. தொல்காப்பியம், 8 தொகை நூல், 10 பாட்டு, 14 கீழ்கணக்கு. விடை தொல்காப்பியம். ஆன்சர் ஏ தொல்காப்பியம். 54வது கேள்வி, which of the following statement is true? பின்வரும் வாக்கியங்கள் எவை சரியானவை? மகாகவி பாரதியார் was a pioneer of modern Tamil poetry and is considered one of the greatest Tamil literary figures of all time. மகாகவி பாரதியார் நவீன தமிழ் கவிதையின் முன்னோடி மற்றும் எல்லா காலத்திலும் சிறந்த தமிழ் இலக்கியவாதியில் ஒருவராக கருதப்படுகிறார். இது சரியான கூற்று. செகண்ட், Bharadiyar was the forerunner of a forceful kind of drama that combined classical and contemporary elements. பாரம்பரிய மற்றும் சமகால கூறுகளை இணைத்த ஒரு வலிமையான நாடகத்தின் முன்னோடி பாரதியார் அவர். இது தவறான கூற்று. பாரம்பரியமான மற்றும் சமகால கூறுகளை இணைத்தவர் கிடையாது. விடை வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஒன்லி. ஆன்சர் ஒன் ஒன்லி ஏ ஒன் ஒன்லி. 55வது கேள்வி, who laid the foundation of காதி மூவ்மெண்ட் in ராஜபாளையம்? ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார்? ஐ.பி. அரங்கசாமி ராஜா, ரெட்டைமலை சீனிவாசன், டி.எம். நோயர், பி. வரதராஜுலு. விடை வந்து பாத்தீங்கன்னா ஐ.பி. அரங்கசாமி ராஜா. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜபாளையத்தில் காதி இயக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர். விடை ஏ ஐ.பி. அரங்கசாமி ராஜா. 56வது கேள்வி, as per the context mentioned in கலிங்கத்துப்பரணி the word yoga means? கலிங்கத்துப்பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்ன? doing exercise, reciting mantras, worshipping, concentration. உடற்பயிற்சி செய்தல், மந்திரங்களை ஓதுதல், வழிபடுதல், மனதை ஒருமுகப்படுத்துதல். விடை வந்து கான்சென்ட்ரேஷன். விடை மனதை ஒருமுகப்படுத்துதல். விடை டி. 57வது கேள்வி, the earliest copper plate inscriptions of Cholas discovered in Tamil Nadu are? தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட சோழர்களின் ஆரம்பகால செப்புத்தகடு கல்வெட்டுக்கள். திருவேலங்காடு,
காப்பர் பிளேட்ஸ், வேலுக்குடி காப்பர் பிளேட்ஸ், வேலூர் பாளையம் பிளேட்ஸ், சின்னமனூர் காப்பர் பிளேட்ஸ், திருவாலங்காடு செப்பு பட்டயம், வேலுக்குடி செப்பு பட்டயம், வேலூர் பாளையம் பட்டயம், சின்னமனூர் செப்பு பட்டயம். சோ ஆன்சர் வந்து திருவாலங்காடு காப்பர் பிளேட்ஸ். விடை ஏ. சோ விடை வந்து திருவாலங்காடு செப்பு பட்டயம். ஏ ஒன்லி, ஏ ஒன்லி. விடை ஏ. சோ 58வது கேள்வி, choose the right matches among the following. So match கொடுத்திருக்காங்க என்னன்னா act, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா year. So Hindu Widows Remarriage Act, Bengal Sati Regulation, Madras Non-Brahmin Association, Hindu Religious Endowment Act. இந்து விதவை மறுமண சட்டம், இந்து விதவை மறுமண சட்டம் 1856, வங்க சதி ஒழுங்குமுறை சட்டம் 1829, மெட்ராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் 1916, இந்து சமய அறநிலை சட்டம் 1926, இந்து சமய அறநிலைய சட்டம். சோ என்ன கேட்டீங்க, சரியானது கேட்டீங்க 1 and 2. சோ அது மட்டும் தான் சரியானது. ஆன்சர் பி. ஆன்சர் பி. 59வது கேள்வி, who was the first and the only governor general from Madras presidency in the Dominion of India? ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார்? சோ ராஜகோபாலாச்சாரியார். விடை வந்து ஏ, ராஜகோபாலாச்சாரியார். சோ 60வது கேள்வி, மேட்ச் கொடுத்திருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அந்த பக்கம் கடவுள். சோ குறிஞ்சி முருகர், குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா முருகர் கடவுள், முல்லைக்கு திருமால் கடவுள், மருதத்துக்கு இந்திரன் கடவுள், நெய்தலுக்கு வருணன் கடவுள். நெய்தலுக்கு வருணன் கடவுள். அப்ப 2, 3, 1, 4. விடை ஏ. விடை ஏ. 61வது கேள்வி, choose the right answer among type which of the following statements are true about justice party. நீதி கட்சி பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கும். In order to safeguard the interest of non-Brahmins, in August 1917 to organize a party called South Indian Liberal Federation. So வந்து பாத்தீங்கன்னா 1960ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா முதல் கூற்று தவறானது. பிராமண அல்லாதவரின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1916ஆம் ஆண்டில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்டது. சோ முதல் கூற்று தவறானது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், பாப்புலர்லி நோன் அஸ் ஜஸ்டிஸ் பார்ட்டி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் சோ நீதி கட்சி என்று அறியப்பட்டது. இது சரியான கூற்று. ஜஸ்டிஸ் பார்ட்டி இஸ் கன்சிடர்ட் as the start of திராவிடியன் மூவ்மெண்ட். நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா திராவிடியன் கழகமாக துவங்கப்பட்டது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சரியான கூற்று. அப்ப 2 கூற்றுகள் சரி. விடை பி. விடை வந்து பாத்தீங்கன்னா பி 2 மற்றும் 3. சரிங்களா? முதல் கூற்று தவறானது. ஜஸ்டிஸ் பார்ட்டி திராவிட கழகத்திற்கு முன்னோடியாக கருதப்பட்டது. சரிங்களா? 62வது கேள்வி, which Tamil writer is adulated as காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல்? காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் என்று புகழப்படுபவர் யார்? பாரதியார், பாரதிதாசன், சுரதா, வாணிதாசன். சோ விடை வந்து பாரதியார். விடை ஏ, பாரதியார். 63வது கேள்வி, which was the first collection of modern poetry released in Tamil? தமிழில் வெளிவந்த முதல் புதுக்கவிதை தொகுப்பு எது? காகித பூக்கள், புதுக்குறள்கள், காற்றிலே மிதந்த கவிதை, மெர்க்குரி பூக்கள். சோ விடை புதுக்குறள்கள். விடை பி, புதுக்குறள்கள். 64வது கேள்வி, who wrote எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய வாழிய நிலனே? எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று பாடிய புலவர் யார்? சோ ஔவையார். விடை வந்து பாத்தீங்கன்னா ஔவையார். விடை சி. 65வது கேள்வி, when was the Madras state renamed as Tamil Nadu and who was appointed as the chief minister of Tamil Nadu? மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது மற்றும் அந்த முதலமைச்சர் யார்? 1969 அண்ணாதுரை. விடை வந்து பாத்தீங்கன்னா சி, 1969 அண்ணாதுரை. 66வது கேள்வி, which of the following pair is not correct? கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? இளஞ்சேட் சென்னி செங்குட்டுவன் தவறானது. ஏன்னா இளஞ்சேட் சென்னி வந்து யாரு? கரிகாலனோட தகப்பனார், கரிகாலனோட அப்பா. மாங்குளம் தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், இது சரியாக உள்ளது. மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு. உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாலை சரியான இணை. வேலூர் குல சிற்றரசர் திதியன், இதுவும் சரியான இணை. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2, 3 and 4. சோ இதுல என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஏ 1 only. விடை ஏ 1 only. 67வது கேள்வி, who frequently
wrote columns under the pseudonym of சித்திரபுத்திரன். சித்திரபுத்திரன் எனும் புனை பெயரில் கட்டுரைகளை எழுதியவர் யார்? அண்ணாதுரை, பெரியார், பாரதியார், ராஜாஜி. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா பெரியார். விடை பி பெரியார். 68வது கேள்வி, who published a Tamil newspaper தொழிலாளன் worker to address the problem of the working class people? அண்ணாதுரை, எம்.சி. ராஜா, எம். சிங்காரவேலனார், மிஸ்டர் வி. கல்யாண சுந்தரம். தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? அண்ணாதுரை, எம்.சி. ராஜா, சிங்காரவேலர், திருவிகா. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா சிங்காரவேலர். விடை சி சிங்காரவேலர். 69வது கேள்வி, which of the following pairs not correct? கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது கேட்டிருக்கிறாங்க. சோ மெட்ராஸ் லேபர் யூனியன் 1918, சென்னை தொழிலாளர் சங்கம் 1918 ஆண்டு சரியான இணை. தாஞ்சூர் சங்கீத் வித்யா மகாஜன சங்கம் 1912, தஞ்சாவூர் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் 1912, இதுவும் சரியான இணை. தி ஃபர்ஸ்ட் தமிழ் இசை கான்ஃபரன்ஸ் 1943, தமிழிசை மாநாடு, முதல் தமிழிசை மாநாடு 1943, இதுவும் சரியான இணை. தி மெட்ராஸ் தேவதாசி பிரிவென்ஷன் ஆஃப் டிடெக்ஷன் ஆக்ட் 1947, மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் தேவதாசி சட்டம் 1947, இதுவும் சரியான இணை. என்ன கேட்டிருக்காங்க? நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே கரெக்டா இருக்குது. அப்ப ஆன்சர் நன், எதுவும் இல்லை. ஆன்சர் பி நன். 70வது கேள்வி, which of the following pairs not correct? கீழ்கண்டவற்றில் எந்த இணை தவறானது? ராவ் சாஹிப் வந்து பாத்தீங்கன்னா 1925 கிடையாது, 1926. ராவ் பகதூர் 1930, திவான் பகதூர் 1936, சரியான இணை. ஜீவிய சரித்திர சுருக்கம் 1939, இதுவும் சரியான இணை. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மலை சீனிவாசனோட தொடர்புடையது. சோ விடை வந்து பாத்தீங்கன்னா ஏ ஒன் ஒன்லி. விடை ஏ ஒன் ஒன்லி. 71வது கேள்வி, the first all India trade union conference AITUC was held on dash in which place? Which date and which place? அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு எப்போது எங்கு நடைபெற்றது? சோ அக்டோபர் 30, 1930 பம்பாய், அக்டோபர் 31, 1930 பம்பாய், நவம்பர் 20, 1930 சென்னை, நவம்பர் 10, 1920 சென்னை. சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி அக்டோபர் 31, 1930 பம்பாய். 72வது கேள்வி, in 1928 who founded the All India Depressed Classes Association and was its long time leader? 1928 அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட காலம் பணியாற்றியவர் யார்? சிங்காரவேலர், எம்.சி. ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், பி.பி. வாடியார். சோ ஆன்சர் எம்.சி. ராஜா. விடை பி எம்.சி. ராஜா. 73வது கேள்வி, which of the following leaders initiated the formation of labor unions in the Madras presidency? சென்னை மாகாணத்தில் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முன்முயற்சி மேற்கொண்டவர்கள் யார்? பி.பி. வாடியா, சிங்காரவேலர், திருவிகா. சோ அனைவருமே சரிங்களா? சோ இந்த சங்கம் அமைப்பதில் அனைவரும் பங்கேற்றனர். சோ விடை ஆல் தி அபோவ். விடை மேற்கண்ட அனைத்தும். 74வது கேள்வி, விமென்ஸ் இந்தியன் அசோசியேஷன் வாஸ் ஸ்டார்டட் இன் 1917 பை whom? இந்திய பெண்கள் சங்கம் என்பது 1917 பின்வரும் யாரால் தொடங்கப்பட்டது? அன்னி பெசன்ட், டோரதி, ஜீனா ராஜதாசா, மார்கரெட் கசின்ஸ். விடை வந்து பாத்தீங்கன்னா ஆல் தி அபோவ். விடை ஆல் தி அபோவ். இவங்க மூணு பேருமே சேர்ந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெண்கள் சங்கத்தை தொடங்கி இருப்பாங்க. விடை ஆல் தி அபோவ். 75வது கேள்வி, B.R. அம்பேத்கர் அன்குலேஷன் ஆஃப் காஸ்ட் book who published it in Tamil? B.R. அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அன்குலேஷன் ஆஃப் காஸ்ட் எனும் நூலை தமிழில் பதிப்பித்தவர் யார்? பெரியார், எம்.சி. ராஜா, இரட்டைமலை சீனிவாசன், சிங்காரவேலர். சோ விடை சிங்காரவேலர். விடை டி சிங்காரவேலர். 1936 ஆண்டில் வெளிவந்த அன்குலேஷன் ஆஃப் காஸ்ட் எனும் புத்தகத்தை சிங்காரவேலர் தமிழில் பதிப்பித்தார். இல்லம் தேடி தேர்வுல இந்த வீடியோல நம்ம யூனிட் 8 தொடர்பான 75 கேள்விகளை நம்ம பார்த்தோம். இந்த கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமா இருக்கும். தொடர்ந்து பாருங்க, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டுங்க. கண்டிப்பா நீங்க சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். நன்றி, வணக்கம்.